அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமை பாலம். சிறிய நண்பர்கள் ஒற்றுமையால் செய்த பெரிய சாதனை. பசுமை நிறைந்த காட்டில் ஒரு சிறிய அணில் வாழ்ந்தது. மரக்கிளையிலிருந்து மரக்கிளைக்கு தாவி பழங்களை சாப்பிட்டு விளையாடுவதுதான் அதற்கு பிடித்த வேலை. ஒரு நாள் அது ஆற்றங்கரையில் வந்து நின்றது. ஆற்றின் மறுபுறத்தில் மிளிரும் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அணில் அவற்றைக் கண்டு, ஆஹா, இந்த பழங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கும்! நிச்சயம் அங்கே போய் சாப்பிட வேண்டும் என்று ஆசையுடன் சொன்னது. ஆனால் ஆற்றில் நீர் கொந்தளித்து ஓடிக்கொண்டிருந்தது. அணில் சிறிது நடுங்கி, நான் ரொம்ப சின்னவன், இந்த ஆற்றை நான் எப்படி கடப்பேன் என்று மனதில் சிறு பயம் கொண்டு நின்றது. அதே நேரத்தில் சில எறும்புகள் பக்கத்தில் இலைகள், குச்சிகள் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தன. அணில் அவற்றை ஆச்சரியமாக பார்த்து, இந்த இலைகளும் குச்சிகளும் வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது. எறும்புகள் அணிலை நோக்கி சொல்லின, நாங்கள் இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதனால் ஒரு சிறிய பாலம் கட்டுகிறோம். அதன் மேல் ஏறி ஆற்றை கடந்து விடுவோம். அணில் அதை கேட்டதும், அடடா, இவ்வளவு சின்ன எறும்புகள் கூட பாலம் கட்டுகிறதே, நானும் உதவலாமே என்று யோசித்தது. அணில் விரைந்து சென்று, சிறிய எறும்புகளே, நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டது. ஒரு எறும்பு சிரித்துக்கொண்டு, கண்டிப்பாக, நீயும் சேர்ந்து உதவினால் நிச்சயமாக வேகமாக முடியும் என்றது. அணில் மகிழ்ந்து குச்சிகளைத் தேடி வந்து சேர்ந்தது. எறும்புகளும் அதனுடன் சேர்ந்து உழைத்தன. பாலம் பாதி வரை வந்ததும் திடீரென வலுவான காற்று வீசியது. அந்தக் காற்றில் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து நீரில் விழுந்தது. அணில் திடுக்கிட்டு, அடடா, நம்ம எல்லாருடைய உழைப்பு வீணாயிட்டதே என்று சொல்லி பின்வாங்கியது. ஆனால் எறும்புகள் நிதானமாக சிரித்து, அஞ்சாதே, மீண்டும் முயன்றால் நிச்சயம் முடியும், ஒன்றிணைந்தால் எதையும் கடக்க முடியும் என்றன. அணில் சிறிது நேரம் யோசித்தது. அப்படியென்றால் இனிமேல் காற்றில் உடையாதபடி இன்னும் வலுவான பாலம் கட்டுவோம் என்று எறும்புகளுக்கு உதவத் தொடங்கியது. அவை எல்லாம் சேர்ந்து இன்னும் வலுவான பாலம் கட்டின. இந்த முறை பாறைகளின் மேல் அடித்தளமாக வைத்து உறுதியுடன் கட்டியதால் பாலம் காற்றால் கூட உடையவில்லை. இறுதியில் எறும்புகள் வரிசையாக பாலம் கடந்து சென்றன. அணிலும் கவனமாக பின்தொடர்ந்து மறுபுறம் சென்றது. அங்கு சென்று பழங்களைச் சுவைத்தபோது அணில் ஆனந்தமாக, ஆஹா, எவ்வளவு இனிப்பு! நீங்கள் இல்லாமல் நான் இதை சுவைத்திருக்க முடியாது. நன்றி நண்பர்களே என்று குதித்தது. எறும்புகள் புன்னகையுடன், உங்களுக்கும் நன்றி, உங்கள் உதவியால் பாலம் வேகமாக முடிந்தது. இதை எப்போதும் நினைவில் வையுங்கள். ஒருமித்த உழைப்பால் எந்தத் தடையையும் கடக்க முடியும் என்று சொல்லின. அணில் அந்த நாளிலிருந்து ஒற்றுமையின் மதிப்பை மனதில் பதித்துக் கொண்டது. கதையின் பாடம்: ஒற்றுமையால் சிறியவர்கள் கூட பெரிய காரியம் சாதிக்க முடியும். தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் முயன்றால் வெற்றி நிச்சயம். நன்றி.